எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 3 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒரு 3, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்துக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். தேவைக்கேற்ப நம்ம சிக்கன் பொடி கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, சோம்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் நல்லா மணக்கிற அளவுக்கு அதை வறுத்துக்கிடணும். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அந்த வெங்காயத்தை வதக்கலாம். கொஞ்சம் நல்லா மீடியமாக வதங்கி வர சமயத்தில் 3 பச்சை மிளகாவை போட்டு நம்ம வதக்குறோம். காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்ததும் நல்லா வதங்கணும். அந்த தக்காளி நல்லா மசிகிற மாதிரி அதை வதக்கணும். பாருங்கள், இதை வதக்கும் போதே அதில் அப்படியே கலர் சேஞ்சஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அப்படின்னா தான் அடி பிடிக்காது. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக நம்ம சிக்கன் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு வதக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு பாருங்கள். அந்த மசாலாவோட எல்லாமே அந்த தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா எல்லாமே நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். வதங்கி வந்ததும் சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்காக 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மசாலாவோட இந்த சிக்கனை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா சிக்கனோடு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மெதுவாக அதை கிண்டணும். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா சேரணும். சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா மெதுவாக அப்படியே கிண்டணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், அந்த கலர் எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். வந்ததும் இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மூடியை எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. அதுலேருந்து வர்ற தண்ணி தான் அந்த சிக்கன் நல்லா மசாலாவோடு சேர்ந்துட்டு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஹாஃபாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சிக்கனோட சேர்கிற அளவுக்கு மறுபடியும் நம்ம நல்லா அந்த உப்பு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நம்ம தண்ணியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை வேக விட்டுறலாம். வெந்ததும் சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சிக்கன் வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எப்படி இந்த மசாலா எல்லாமே ஆட் ஆகிட்டு சிக்கனோட. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிண்டி விடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய் நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கிரேவி பதமும் கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும்.
பாருங்கள், தேங்காய் துருவல் போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது லாஸ்ட் நல்லா சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறமா தான் இந்த தேங்காய் துருவலை வந்து நம்ம சேர்க்கணும். அப்புறம் தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து மல்லி இலை வச்சுருந்தோம்ல, கொத்தமல்லி இலை, அதை வந்து லைட்டாக தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.